இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். திரு செங்கோட்டையன் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தார். அப்போது இபிஎஸ் சர்வாதிகார போக்கோடு செயல்படுகிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். அவருடைய பேட்டி தொடர்பாக உங்களுடைய கருத்து? அதாவது அவர் தன்னுடைய விசுவாசம், கட்சிக்கான தன்னுடைய விசுவாசத்தை தெளிவா சொல்லியிருந்தார். அதுல எந்த விதமான ஒரு கேள்விக்கும் இடமில்லை. அவருடைய விசுவாசம் என்பது கேள்விகளுக்கு அப்பாற்பட்டதா நான் பார்க்கிறேன். அந்த காலத்திலிருந்து விசுவாசம் என்பது, கட்சிக்கு அவருடைய விசுவாசம் என்பது கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இப்ப சமீப காலத்துல எடப்பாடி தலைமையில கட்சி வந்த பிறகு அவர் கட்சி தொடர் தோல்விகளுக்கு காரணமா அந்த எடப்பாடி தலைமை இருக்கும்பொழுது கட்சி ஒன்றுபடணும்ன்ற ஒரு விஷயத்தை முன்னுக்கு வைக்கிறார். கட்சி ஒன்றுபடணும்னு ஒரு விஷயத்தை விலக்கப்பட்டவர்கள்லாம் சேர்க்கணும், கட்சி ஒன்றுபடணும், பலவீனமா இருக்குன்னு ஒரு விஷயத்தை முன்னுக்கு வைக்கும்போது அந்த விஷயம் கட்சிக்கு விரோதமாக பார்க்கப்பட்டு பதவிகள் பிடுங்கப்படுகின்றன. இது எந்த விதமான ஒரு அணுகுமுறையும் தெரியல. ஒரு கட்சியை ஒன்றுபடணும்னு சொன்னதுக்காக அதை கட்சி விரோத செயலாக பார்க்கறது எந்த விதத்துல கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுவே தவறு, எடப்பாடியுடைய முதல் தவறு ஆக்சுவலா. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பசும்பொன் தேவரையா சமாதிக்கு குரு பூஜைக்கு போறாரு, ஓபிஎஸோட போறாரு. ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான், அதுக்குன்னு அவர் கூட போகக்கூடாதுன்னு இருக்காரு. ஆனால் அவர் அப்படி போனா எடப்பாடி அதையும் கட்சி விரோத செயலாக பார்ப்பார் என்பது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அது எதிர்பார்த்தபடியே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இப்போ அவர் செங்கோட்டையன் சொல்ற விஷயம் என்னன்னா, சட்டப்படி என்னை நீக்கினது சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், சட்டப்படி விதிப்படி அவரை நீக்கினது சரியில்லைன்னு கூட அவர் சொல்லலாம். வரப்போற அடுத்த ஒரு பொதுக்குழுல செங்கோட்டையனை நீக்கிற தீர்மானத்தை வச்சு அதை அப்ரூவல் எடப்பாடி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை சட்டபூர்வமா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் செங்கோட்டையனுக்கு என்ன வழி இருக்கு? சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன்றார். அது உண்மையில யதார்த்த ரீதியில அரசியல் நம்ம அணுக வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க இப்போ ஓபிஎஸ் கூட சட்ட ரீதியாக தான் அணுகியிருக்காரு. சிவில் சூட் அவர் ஒருங்கிணைப்பாளர் சொல்ற சிவில் சூட் பெண்டிங்கா இருக்கு. டிசம்பர் 2020 எலெக்ட் பண்ணாங்க, என்ன 26 வரையும் பதவி இருக்குன்னு அவர் சொல்றாரு. சிவில் சூட் இன்னும் பெண்டிங்கா இருக்கு. அதுக்குள்ள 26 தேர்தலில் முடிஞ்சிடும் போல இருக்கு. அப்ப இப்ப என்ன வழி? ஆக்சுவலா சட்ட ரீதியா நீங்க போனீங்கன்னா அது நிறைய காலம் எடுக்கும், நிவாரணம் உடனடியாக கிடைக்காது. ஆனா கட்சியை ஒற்றுமையை விரும்ப மாட்டேன் எடப்பாடி, கட்சியை பலவீனமா வச்சிருக்காரு. வரப்போற தேர்தலில் எப்படி வெற்றி பெற போறது தெரியல. அப்போ புரட்சி தலைவி ஆரம்பிச்ச அந்த கட்சி தோல்வியை தொடர்ந்து சந்திக்கும் போது அதை பலப்படுத்துற ஒரு ஐடியாவை ஏத்துக்க மாட்டேன்றார் எடப்பாடின்ற போது, அதே மாதிரி விலக்கப்பட்டவர்களை சேர்க்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்ற எடப்பாடின்ற போது, அப்ப நீங்க அரசியல் ரீதியா தான் அவரை முறியடிக்குமே தவிர சட்ட ரீதியாக போறதுல அது டெக்னிக்கலா சரியா இருந்தா கூட உங்களுக்கு எந்த பலனையும் உடனடியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ உடனடியாக நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அதை எடப்பாடிக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி அவரை ஒற்றுமைக்கான ஒரு வழிக்கு கொண்டு வரணும் ஆக்சுவலா. அப்ப எப்படி கொண்டு வருவீங்க? அரசியல் ரீதியா நீங்க அவரை தோற்கடிக்கிறது மூலமா தான் கொண்டு வர முடியும். அதே இனிமேல் தான் தினகரனோ, ஓபிஎஸ்ஓ, செங்கோட்டையனோ, சசிகலா அம்மா அவர்களோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இணைந்து எப்படி எடப்பாடி அவர்களை வழிக்கு கொண்டு இந்த கட்சியை பலப்படுத்துறது அப்படின்றத யோசிக்கணும். அதுக்கு ஒரே வழி இப்போ ஜெயலலிதா அவர்கள் கட்சியை ஜானகி அவர்களிடமிருந்து எப்படி மீட்டெடுத்தார்கள்? தேர்தல் மூலமாக தான் மீட்டெடுத்தார்கள். ஸோ அந்த ஏற்கனவே ஒரு வழிமுறை காட்டப்பட்டிருக்கு. அதனால இனிமேல் தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் யோசிச்சிருமே எந்த வழியில எடப்பாடிக்கு பின்னடைவை கொண்டு கட்சியை மீட்டெடுக்க முடியும்னு யோசிக்கணுமே தவிர சட்ட ரீதியான போராட்டம்லாம் அது எந்த விதமான ஒரு பலனையும் இமீடியட்டா தரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளேயும் அரசியல்ல காலம் கடந்து ஒவ்வொரு நாளும் அரசியல்ல வேகமா போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல நீங்க கோர்ட்டு அது இதுன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு உரிய பலனை தராது. சார், இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் அளித்த பேட்டியில கூட கட்சி உடைந்து விடக் கூடாது என்பதில் நான் ரொம்ப உறுதியா இருந்தேன்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம், கழகம் ஒன்றிணையணும், மீண்டும் கழக ஆட்சி அமையணும், திமுக எனும் தீய சக்தி ஆட்சியை விட்டு அகற்றணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வலியுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. தொண்டர்களுடைய கருத்தும் அவர்களுடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்கு. ஆனா இபிஎஸ் அவர்கள் இதனை ஏற்க மறுப்பது ஏன்னு நினைக்கிறீங்க? அவர் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடும் பயப்படுறாரு. விளையாடுறவங்க எல்லாம் சேர்த்தா தன் தலைமைக்கு ஆபத்து வந்துடும், தான் குருவி மாதிரி அந்த கட்சியை தன் பின்னாடி கொண்டு வச்சிருக்காரு அவரு, அதுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால யாரையுமே சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இருக்கிறதே பலம்னு நினைக்கிறாரு. கடந்த தேர்தலில் 7 இடங்கள்ல டெபாசிட் இருந்தாரு, 13 இடங்கள்ல 3வது இருந்தாரு, ஒரு இடத்துல 4வது இருந்தாரு. இதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு கூட அவர் அந்த கட்சி பலவீனமா இருக்குன்ற ஒரு பாயிண்ட்ல ஒத்துக்காம என்ன பண்றாரு, தான் இன்னும் பலமா இருக்கிற மாதிரியும் தன் தலைமையை ரொம்ப பலமா இருக்கிற மாதிரியும் நினைச்சிட்டு இருக்காரு. அது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருந்து போன கதையா எடப்பாடி இருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறவர் என்ன பண்ண முடியும்? சில போது ஆபரேஷன்ஸ் அவசியங்க, சர்ஜரி அவசியம், மருந்து மாத்திரை சரியில்லைன்னா நீங்க அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். இப்ப எடப்பாடிக்கு தேவை அறுவை சிகிச்சை. அதை தினகரனும், செங்கோட்டையனும், ஓபிஎஸும், சசிகலா அம்மாவும் அந்த அறுவை சிகிச்சையை பண்ணி தான் கட்சியை சரி பண்ண, வேற வழி கிடையாது. சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களையும் பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.